வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 7.1 சேனல் அவுட்புட் வரக்கூடிய ஒரு டிகோடர். நாம் இதுக்கு முன்னாடி டிகோடர் பார்த்துருக்கோம். எக்ஸ்ட்ராக்டர், ஆடியோ டிகோடர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹெச்டி ரஸ் பாக்ஸ் நான் சொல்லியிருந்தேன். இது வந்து விலை கம்மி. இந்த விலை கம்மி இந்த பாக்ஸ் இருக்கிறப்போ நம்ம எக்ஸாக்ட் 5.1 வேணும் அப்படின்னா இந்த கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி எப்படி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். ப்ராக்டிக்கல் வீடியோ, டெமோ வீடியோ நான் கண்டிப்பாக இன்னும் 1 or 2 days அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் என்னென்ன டவுட்ஸ், சந்தேகங்கள் எது இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இது இருக்குது இல்லையா? இதோட இது பெஸ்ட். FT003 பெஸ்ட். ஏன் அப்படின்னா இதில் வரக்கூடிய பேஸ் எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஐசி ப்ராசர் அப்படி. இந்த ஹெச்டி ரஸ் பாக்ஸில் 3 கலரில் பாக்ஸ் வருது. ஒயிட்டு, ப்ளூ, தென் எல்லோ. பட் மூணுமே ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸில் நம்ம எல்லா பாக்ஸுமே செக் பண்ணி பார்த்துட்டோம். பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி தெரியல. என்ன இல்லை அப்படின்னா இதில் வந்து கோஆக்சியல் கொடுத்துக்கலாம், ஆப்டிக்கல் கொடுத்துக்கலாம். HDMC இல்லை. பட் இதில் இருக்குது. FT003 இருக்குது. ஓகே, இதுதான் பெனிஃபிட். இதை கம்பேர் பண்ணுறப்ப இது விலை ஜாஸ்தி, அவ்வளோதான். சரி, இப்போ பார்க்க போகிறது அல்ட்ரா HDMI ARC. இதனுடைய இன்புட் கிட்டத்தட்ட எல்லா ஃபார்மேட்டுமே, எல்லா ஃபைலுமே டீகோட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். ஓகே, இப்போது நமக்கு என்ன பர்பஸ் தேவைப்படுது அப்படின்னா, நாம் இப்போ வந்து முதல்ல ஒரு காலத்தில் ஒரு டிவிடி பிளேயர்லேருந்து ஒரு 5.1 சிக்னல் வந்துடும். 6 அவுட்புட் சாக்கெட்லேருந்து வரும். நம்மகிட்ட ஹோம் தியேட்டர் இருக்கும். அதில் 6 இன்புட் கொடுத்துருவோம். ஆடியோ கேட்போம். இன்னும் பெட்டர் ஆடியோ ரிசல்ட் வேணும் அப்படின்னா அதே டிவிடி பிளேயரில் கோஆக்சியல் அவுட்புட் இருக்கும். அதோட பெட்டர் ரிசல்ட் வேணும் அப்படின்னா ஆப்டிக்கல் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஆப்டிக்கல் கார்டு ஒயர் யூஸ் பண்ணி தென் நாம் ஹோம் தியேட்டரில் கொடுக்கணும். ஆனால் ஹோம் தியேட்டரில் இந்த 6 இன்புட் மட்டும்தான் இருந்தது ஒழிய உங்களுக்கு ஆப்டிக்கல் பிக்கப்போ இல்லை கோஆக்சியல் பிக்கப்போ அதில் இல்லை. அப்புறம் தான் மெல்ல தான் வந்துச்சு. சரி, அது ஓரளவுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல, நம்ம பற்றி கவலைப்படலை. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இப்போ நாம் வாங்கக்கூடிய எல்இடி டிவி, இந்த எல்இடி டிவியில் பிராண்டட் டிவிஸ், எல்லா டிவியும் கிடையாது, பிராண்டட் டிவிஸில் மட்டும்தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னது, இந்த ஓடிடி தளங்களில் வரக்கூடிய படம், அமேசான், ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், இந்த மாதிரி இடத்துல வரக்கூடிய படங்கள் எல்லாமே உங்களுக்கு டால்பி டிஜிட்டல், டால்பி ப்ளஸ், டால்பி அட்மாஸ், ஓகே, இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. குவாலிட்டி பக்க ஆடியோ கஸ்டமர் விரும்புகிறாங்க. இந்த மாதிரி ஆடியோவை கேட்கணும். படம் பார்க்குறது மட்டும் இல்லை, டிவியில் 2 ஸ்பீக்கர் மீறி போனால் சில கம்மில் 4 ஸ்பீக்கர் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் நமக்கு 8 ஸ்பீக்கர் வேணும். அதுதான் 7.1. ஏன்னா மேக்ஸிமம் இன்றைக்கி வரைக்கும் 8 சேனலில் ஆடியோ வந்துக்கிட்டு இருக்குது. 8 சேனல் என்னென்ன? ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட், சரவுண்ட் லெஃப்ட், சரவுண்ட் ரைட், சப், சென்டர், சரவுண்ட் பேக் லெஃப்ட், சரவுண்ட் பேக் ரைட், இந்த மாதிரி 8 சேனல் வருது. அதைத்தான் நம்ம 7.1 அப்படின்னு சொல்கிறோம். 100% ரிசல்ட் வேணும் ஆடியோவில் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க. ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. கம்பெனியில் ஏவிஆர்லாம் இருக்குது இல்லையா? கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.25 லட்சத்துக்கு வருது. மினிமம் 50,000க்கு மேலே கம்மி இல்லை ஏவிஆர். நல்ல பிராண்டட், ஓகேவா? அப்போது அவ்வளவும் ஒரு சாமானியமான மக்கள் வாங்க முடியுமா அப்படின்னா முடியாது இல்லையா? அப்போது நம்மக்கிட்ட வராங்க, நமக்கு அந்த மாதிரி ஒரு 7.1 அட்லீஸ்ட் 5.1ஆவது வேணும்னு கேட்குறாங்க. அவங்களுடைய பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மேனுவல் ஆம்பிளிஃபையர் செஞ்சுட்டு இருந்தோம். நம்ம என்ன பண்ணோம், இந்த ரஷ் பாக்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு டிஜிட்டலாக மாற்றணும். டிஜிட்டலாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் அதில் ரிமோட் வேணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிமோட் கிட் ஆட் பண்ணி ஃபுல்லாக ரிமோட்டில் ஒர்க் பண்ண வச்சோம். தென் அதுக்கப்புறம் இப்படி மெல்ல டெவலப் ஆகிட்டே வந்துட்டுருக்கு, ஓகேவா? அப்போது ஒரு ஆடியோவில் 100% ரெசல்யூஷன் நமக்கு அவுட்புட் வேணும். அனலாக் ஆடியோ அவுட்புட் வேணும். அதுவும் குறிப்பாக அனலாக் ஆடியோவில் என்ன மாதிரி ஆடியோ வேணும் அப்படின்னா LPCM அப்படின்னு வரும். PCMனா உங்களுக்கு தெரியும், பல்ஸ் கோட் மாடுலேஷன் பேர். இந்த பல்ஸ் கோட் மாடுலேஷனில் வந்து அதில் வந்து உங்களுக்கு லீனியர் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதான் லீனியர் பல்ஸ் கோட் மாடுலேஷன். இதுதான் இந்த
டிவைஸினுடைய அவுட்புட்டில் வரக்கூடிய சிக்னல். ஓகேவா? இதெல்லாம் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஃபார்மேட்ஸ் வந்து இப்போ ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குது. அதையெல்லாம் டீகோட் பண்ணுறதுக்கு உண்டான பெஸ்ட்டு ஒரு டிகோடர் அப்படின்னு சொன்னால் இந்த யூனிட்டை சொல்லலாம். சரி, இதனுடைய விலை எவ்வளவு? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இதனுடைய ப்ரைஸ் வந்து 3500. ஸ்டாக் இருக்குது, எல்லா டிவைஸுமே ஸ்டாக் இருக்குது, வாங்கிக்கலாம். இது விலை 3500, 3500 வரும். உங்கள் ஏரியாவை பொறுத்து கொரியர் சார்ஜ் 50 rupees ஆர் 100 rupees இப்படி வரும், அவ்வளோதான். ஓகேங்களா? தேவைப்படுறங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அசம்பிள் பண்ணுற யாராக இருந்தாலும் ஒரு 5.1 ஆர் 7.1 படுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டீகோடர் கண்டிப்பாக தேவை. இதை நம்ம பில்டின் பண்ணிக்கலாம் ஆம்பிளிஃபையருக்குள்ளேயே. ஓகேவா? ஏன்னா நமக்கு தெரியும் ஓப்பன் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த ரெஸ்பாக்ஸோட டிஃப்ரெண்ட் ரெஸ்பாக்ஸ் இருக்குது. இதில் FT033 யூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இப்போ இது வந்திருக்கு, ஏற்கனவே வந்த ப்ராடக்ட் தான். அப்போ நமக்கு பெரிய அப்ளிகேஷன் தெரியல. இப்போ வரக்கூடிய ஓடிடியில் வரக்கூடிய பிக்சர் எல்லாமே 7.1 வந்துட்டுருக்கு. ஸோ இந்த 7.1 100% நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்து நமக்கு தேவை. ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங் மூலிமா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, CRT டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், ஆல் SMBS. உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். குறைவான பயிற்சி கட்டணம், 30 நாள் ட்ரைனிங் வரும். ஆன்லைன் ட்ரைனிங் மட்டும்தான், டைரக்ட் கிளாஸஸ் இல்லை. ஆன்லைன் ட்ரைனிங்கில் விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. எலக்ட்ரானிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற யார் வேணாலும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக மாற முடியும். மாறுவீங்கன்னு நம்பிக்கையில் தான் இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு அன்பாக்சிங் தான் இதில் அன்பாக்சிங்கில் இப்போ நீ பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அதில் இருக்கக்கூடிய யூனிட். அதில் இருக்கக்கூடிய இதான் அந்த யூனிட். ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன், பார்க்குறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு விசிபிளாக தெரியுங்கிறதுக்காக. ஒரு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வகுப்பாக இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படிங்கிறது தான் எங்கள் நோக்கம். ஓகேங்களா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா இதில் எழுதியிருக்கு HDMI டிஜிட்டல் ஆடியோ டு அனலாக் கன்வெர்ட்டர், HDMI ஆடியோ எக்ஸ்ட்ராக்டர் அண்டு LPCM அப்படின்னு கொடுத்தா முக்கியம். LPCM அப்படின்னா லீனியர் பல்ஸ் கோட் மாடுலேஷன் அப்படின்னு பேர். அதாவது எந்த விதமான சிக்னல் லாஸ் இல்லாமல் பியூர் ஆடியோ சிக்னல் இந்த கிட்டிலிருந்து வெளியே வரும். பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. மொத்தம் 8 RCS சாக்கெட் இருக்குது. 8 RCS சாக்கெட்டில் இது ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட், சரௌண்ட் லெஃப்ட், சரௌண்ட் ரைட், சென்டர், சப்பு, சரௌண்ட் பேக் லெஃப்ட், சரௌண்ட் பேக் ரைட் எல்லாமே இருக்குது. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், பக்கா குவாலிட்டி இருக்குது. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து HDMI இன்புட் ஒன்று இருக்குது. HDMI இன்புட் இருக்குது. இது வந்து ஒரு ப்ளூ ரே DVD பிளேயர்லேருந்து கொடுக்கலாம், இல்லை ஒரு டிவியிலேருந்து கூட எடுத்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதிலிருந்து HDMI அவுட் அப்படியே பைபாஸ் பண்ணி அப்படியே 100% அப்படியே வெளியே வந்துடும். இந்த இடத்துல ஒரு ஆப்டிக்கல் இருக்குது, ஆப்டிக்கல் அவுட்புட். இந்த ஆப்டிக்கல் அவுட்புட் எதுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் HDMIயில் பார்க்குற படத்தினுடைய ஆடியோவை நம்ம இதை விட்டுருவோம். இது இல்லாமல் இன்னொரு ஆடியோ டிவைஸை கொடுத்து அதை 5.1 7.1 நம்ம பிரித்து கேட்க முடியும். அதுக்காக இது கொடுத்துருக்கு. டோட்டல் யூனிட் பவர் சப்ளை அப்படின்னா ஒரு 5 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகும். ஓகே, வேறு என்ன இருக்குது? ஸோ அதனுடைய அனதர் சைடு இதுதான் இப்போ நீங்கள் பார்த்துருக்க சைடு. இப்போ நான் சொன்னதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். 5 வோல்ட் சப்ளை, HDMI இன், HDMI அவுட்டு, ஆப்டிக்கல் அவுட்புட். இது 6 சேனலுடைய அனலாக் அவுட்புட் டு பவர் ஆம்பிளிஃபையர். நம்ம என்ன பவர் ஆம்பிளிஃபையர் கொடுக்குறோமோ அதை பொறுத்து அவுட்புட் வரும். ஓகே, ப்ராக்டிக்கல் டெமோ வரும், கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். யூனிட் வேணுங்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபோன் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்துடும், கொரியரில் வந்துடும். பெஸ்ட்டு ஒன், நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த டிவைஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இதில் வரக்கூடிய ஆடியோ LPCM ஆடியோவா அப்படிங்கிறத இது ஒரு இண்டிகேட்டர் காமிக்கும். அதுதான் இந்த ஸ்டேட்டஸ், அவுட்புட்னுடைய ஸ்டேட்டஸை இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு LED. அதேமாரியே HDMI அவுட்புட்டில் வரக்கூடியதில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, என்ன இன்புட் வருது, என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறது வேணும்.
அது ரெண்டுக்குமே 2 ஸ்டேட்டஸ் இருக்குது. இது பவர் ஆன் இண்டிகேட்டர், ரெட் லைட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்குது, 3 செலக்டர் சுவிட்ச் இருக்குது. ஒரு செலக்டர் சுவிட்சில் மியூட், ஒரு செலக்டர் சுவிட்சில் ஸ்டீரியோ, இன்னொரு செலக்டர் சுவிட்சில் மல்டி 7 சேனல். வேணும்னா எடுத்துக்கலாம், வேண்டாம்னா கட் பண்ண முடியும். பவர் ஆன் சுவிட்சு இருக்குது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, கொஞ்சம் நல்ல வெயிட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா? நம்ம எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் பாருங்களேன். இதுதான் யூனிட் இருக்குது. ப்ளூரே டிவிடி பிளேயர்லேருந்து HDMI இன்புட் இது கொடுக்குறோம். இதுலேருந்து அவுட்புட் எடுக்கிறோம். அவுட்புட் எடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த ஏவி கேபிள்னு இருக்குது இல்லையா, 8 போட்டிருக்கு இல்லையா, 7.1 8 கார்டு வெளியே வரும். ஒரு ஆம்பிளிஃபயரில் கொடுக்குறோம், 7.1 சேனல் ஆம்பிளிஃபயரில் கொடுத்து 8 ஸ்பீக்கர் அவுட்புட் எடுக்கும். ஒரு சப்பு மீதெல்லாம் எடுக்க போகிறோம். ஓகேவா? இது தனி. ஓகேவா? இது இல்லாமல் HDMI அவுட்புட் வெளியே எடுத்துகிட்டு வந்து நாம் ஒரு டிவிக்கு கனெக்ட் பண்ணி படம் பார்க்க முடியும். அதாவது ப்ளூரே டிவிடி பிளேயரை ப்ளே பண்ணி படம் பார்க்கலாம். இந்த ப்ளூரே டிவிடி பிளேயரை ப்ளே பண்ணி நம்ம 7.1 சேனல் ஆடியோ எடுத்து ஆம்பிளிஃபை பண்ணி கேட்கலாம். இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? பாக்ஸ் எடுத்துட்டேன். இதான் பாக்ஸ் இருக்குது. இதான் யூனிட்டு. இதில் யூனிட்டில் ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. கூடவே என்ன இருக்குது, நமக்கு ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் படித்து பார்த்து இந்த கனெக்ஷன் டீட்டெயில்ஸு, இதனுடைய அவுட்புட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இதில் தெரிஞ்சுக்கலாம். ஒரு 1 ஆம்பியர் இதனுடைய யூனிட்டுக்கு தேவை 500 மில்லி ஆம்பியர் கரண்ட்டு தான். பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு 1 ஆம்பியர் அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது இந்த யூனிட்டு பாருங்களேன். இதுதான் இந்த யூனிட். இதுதான் இந்த யூனிட்டு. நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான். இதில் ஃப்ரண்ட்டில் என்ன இருக்கும், பேக்கில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு பிக்சரில் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இருந்தாலும் 1 செகண்ட் ரியல் பார்த்துடலாம். இதுதான் உங்களுக்கு அவுட்புட் சாக்கெட்ஸ். இது வந்து அவுட்புட் சாக்கெட் இருக்கு இல்லையா, அவுட்புட் சாக்கெட் இருக்குது. இதான் ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட், சரௌண்ட் ரைட்டு, சென்டர், சப்பு, சரௌண்ட் பேக் லெஃப்ட்டு, சரௌண்ட் பேக் ரைட், மொத்தம் 8 சேனல் அவுட்புட் இருக்குது. இதுதான் வந்து ஆப்டிக்கல் அவுட்புட் ஒன்று இருக்குது. HDMI அவுட்புட் ஒன்று இருக்குது 2 டிவிக்கு. HDMI இன்புட் ஃப்ரம் எனி சோர்ஸ் இருக்கிறது வந்து இதில் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல DC சாக்கெட் இருக்குது. இது இல்லாமல் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர். இன்புட் சிக்னல் என்ன வருது, அவுட்புட் சிக்னல் என்ன வருது. இந்த ப்ராசஸரில் ஒரு ப்ராசஸிங் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் வந்து EDID அப்படின்னு பேர், எக்ஸ்டெண்டட் டிஸ்பிளே ஐடென்டிஃபிகேஷன் டேட்டா அப்படின்னு பேர். அதாவது நம்ம செலக்ட் பண்ணுறது என்ன டேட்டா என்னங்கிறத இது புரிஞ்சுக்கும், அவுட்புட் கொண்டுட்டு வரும் அதுக்காக. ஓகேவா? ஸோ இது வந்து LPCM அவுட்புட் வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இண்டிகேட்டர். இது அவுட்புட் வந்து உங்களுக்கு என்னென்ன இன்புட் 2 சோர்ஸுமே HDMI சோர்ஸ் ரெண்டையும் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு ஒரு இண்டிகேட்டர், பவர் ஆன் இண்டிகேட்டர். இந்த இடத்துல ஒரு 3-வே செலக்டர் இருக்குது. வேணும்னா மியூட் பண்ணிடலாம், ஆடியோ மியூட்ஸ் யூஸ் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா மல்டி எல்லா சேனல் அவுட்புட் வர வைக்கலாம். இல்லை எனக்கு 2.1 சேனல் தான் வேணும், இல்லை 2 சேனல் தான் வேணும் அப்படின்னா லெஃப்ட் ரைட் மட்டும் இதில் எடுக்க முடியும். இதுதான் இருக்குது. நல்ல ஒரு பாக்ஸ், நல்ல சாலிட் பாக்ஸ், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் வந்து 3500. தேவைப்படுறவங்க வாங்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். எல்லா ஆடியோ ஃபார்மேட்ஸையும் இது வந்து ஒர்க் பண்ணும், எதுவும் பாக்கி இல்லை, அந்த மாதிரி இருக்குது, பக்கா ரிசல்ட் இருக்குது. நம்ம ஆம்பிளிஃபயர் நம்மளுடைய கேப்பபிலிட்டியை பொறுத்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நாளைக்கு இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகேங்களா?